ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் அந்த கைலாட்டோ ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ப்ரௌசரில் கொடுத்தாலுமே இந்த மாதிரி லோடிங் தான் ஆகுது, எரர் சொல்லி காட்டுது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார், என்ன சார் ஆச்சு, எதுவும் பேன் ஆயிடுச்சா, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு இந்த வெப்சைட்டு கைலாட்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு சின்ன செட்டிங் மாற்றணும். அது என்ன செட்டிங் பார்த்தீங்கன்னா, நான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லோடு தான் ஆகிட்டு இருக்குது, ஆனால் கைலாட்டோ ஆப்பில் போக மாட்டேங்குது வெப்சைட்டுக்குள்ளே. அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோன் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோனில் போய்ட்டு செட்டிங்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்கில் சர்ச் இருக்க இடத்துல ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படின்னா டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். இந்த மாதிரி ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்தீங்கன்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் இது வந்து ஆஃப் இல்லை ஆட்டோமேட்டிக் ஏதாவது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபு, ஆட்டோமேட்டிக், அப்புறம் மூணாவதாக ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒன்று காமிக்கும். ஸோ இந்த மூணாவதாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா tns.aadcard.com அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை அப்படியே காப்பி பண்ணி, இல்லைன்னா அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். tns.aadcard.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுடைய இந்த கைலாட்டோ ஆப் இல்லை வெப்சைட்டு இந்த மாதிரி தான் வரும். இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ரீஃப்ரெஷ் கொடுங்க. ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைலாட்டோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய கைலாட்டோ ஆப்பு இல்லை வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலைன்னா சரி பண்ணுறது வந்து இப்படி தான் சரி பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இந்த செட்டிங்கில் போயிட்டு ப்ரைவேட் டிஎன்எஸ் அதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணியுமே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகலை அப்படின்னீங்கன்னா, நான் கீழே வந்து ஒரு புது வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன், ஆப்பும் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் சேம், இது கைலாட்டோ தான். ஆனால் வந்து என்னென்னா, இதில் வந்து பழைய வெப்சைட் பார்த்திங்கன்னா கைலாட்டோ.com, புதுசு வந்து கைலாட்டோ.app அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எல்லாமே ஒரே கம்பெனி தான். ஸோ கைலாட்டோ கம்பெனிக்குள்ளே தான். ஆனால் நீங்கள் இதில் ரெண்டாவதாக புதுசாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் ஆப்பில் போனீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா அது சேவ் ஆகிருக்காது. நீங்களே மறுபடியும் தான் போய் சேவ் பண்ணணும். அதுக்கு மேலே லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகினை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு கேட்கும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்திங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஃபோன் நம்பரும் பாஸ்வேர்டும் ஏதோ ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆயிரும். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, மேலே ஃபோன் நம்பருக்கு இடத்துல உங்களுடைய கைலாட்டோ ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டுன்னு இருக்கும், அந்த சென்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். ஸோ ஓடிபி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 58 59 58 58 57 சொல்லி குறைஞ்சிட்டே வரும். 1 நிமிஷம் தான் டைமு. ஸோ அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். இந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ முதல்ல வந்து உங்களுடைய கைலாட்டோ ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சென்டை வந்து கிளிக் பண்ணணும். சென்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஓடிபி வரும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு. அந்த ஓடிபி கொடுத்துட்டு ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிரும். இந்த புது பாஸ்வேர்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த புது ஆப்பு, இந்த கைலாட்டோ ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இந்த புது வெப்சைட்டில் போய்ட்டு ஃபோன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பழைய ஆப்பே யூஸ் பண்ணிக்கலாம். கைலாட்டோ.com இல்லை அந்த பழைய ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம்.